எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் ஒரு அரிய காட்சியை பார்த்தேன். அது ஒரு பறவையை பற்றிய ஒரு காட்சி. எனக்கு நினைவு தெரிந்து இப்படிப்பட்ட ஒரு பறவையை நான் பார்த்ததில்லை. அந்த பறவையினுடைய நிறத்தை வைத்து கூகுளில் சர்ச் பண்ண அது என்ன பெயர் அப்படின்னா இந்தியன் ரோலர். அந்த பறவையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதற்கு இந்த பெயர் இந்தியன் ரோலர்? அது என்ன ரோல் பண்ணுமா? எஸ், பிரிட்டிஷர்ஸ் இந்த நாட்டை ஆளும் பொழுது இந்த பறவை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க. இந்த பறவையினுடைய பெக்குலியரான ஒரு பிஹேவியரை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, டியூரிங் த கோர்ட்ஷிப் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது குறிப்பாக ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப ஹைட்டில் இருந்து டைவ் அடிப்பார், அப்படியே ரோல் பண்ணுவார். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிஸ்ட் ஃபார் 1 to 2 seconds தான். ரொம்ப ஷார்ப்பான ரோல் அது, சரிங்களா? ஒரு குறைஞ்ச நேரத்தில் எத்தனை ரோல்களை பண்ணுதோ, எத்தனை சம்மர் சால்ட் அடிக்குதோ, எத்தனை டைவ் அடிக்குதோ, அதுதான் ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சிறந்த வழியாக இருக்கும். இந்த பெக்குலியர் பிஹேவியரை பார்க்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ் இதற்கு இந்தியன் ரோலர் என்று பெயர் வைக்கிறாங்க. ஏன்னா இது இந்தியாவையே பூர்வீகமாக கொண்ட ஒரு பறவை இனம். ஆந்திரா, ஒரிசா, பீகார் இந்த 3 மாநிலங்களிலும் மாநில பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரோலர் தான். எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு மரகத புறா ஸ்டேட் பேர்டாக இருக்கோ, அதே மாதிரி 3 மாநிலங்களுக்கு ஒரே பறவை இந்தியன் ரோலர் தான் ஸ்டேட் பேர்ட். இந்தியன் ரோலர் அப்படியே நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்திய உருளை அப்படின்னு ஆகுது. அப்படியும் மொழிபெயர்த்தாங்க. தமிழ் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைக்கு பனங்காடை என்று பெயர். ஏன்னா இது பனைமரங்களையே தன்னுடைய வாழ்விடமாக கொண்ட பறவை. பனைமரத்தில் தான் வாழும். ஏன் பனைமரத்தை இது சூஸ் பண்ணுது அப்படின்னா, அது ரொம்ப உயர்ந்திருக்கும், மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக உணர முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பனைமரங்களில் இயற்கையாகவே சில பொந்துகள் இருக்கும். குறிப்பாக இந்த கைவிடப்பட்ட பொந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ உட்பெக்கர் வருது மரங்கொத்தி, அது கொஞ்ச நாள் இருந்துட்டு பறந்து போகுது. அப்போ அது கொத்தின பொந்து ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பொந்துகளை அது தேர்ந்தெடுத்து வாழுகிறது. இந்த இந்தியன் ரோலருடைய உடம்புல மெக்னிஃபிஷியன்ட் கலர்ஸ், இந்த ப்ளூ ஃபேமிலியில் என்னென்னலாம் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ கிட்டத்தட்ட எல்லாமே. குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்கை ப்ளூ, டீப் ப்ளூ, ஆக்வா ப்ளூ, அசூர் ப்ளூ, டர்க்யூஸ் ப்ளூ, கோபால்ட் ப்ளூ, ராயல் ப்ளூ அப்படின்னு எல்லா வகையான ப்ளூமே இந்த பறவைக்கு இயற்கை அள்ளி கொடுத்துருக்கு. இதனுடைய உடல் பழுப்பு நிறத்தில் ப்ரௌன் கலரில் இருக்கும். என்னுடைய விங்ஸில் இந்த ப்ளூ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பறவையை நான் பார்க்காதது போலவே நீங்களும் பார்த்துருக்க முடியாதுன்னு நம்புகிறேன். இது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பறவை. காரணம், இதனுடைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய பனைமரம் இல்லாத காரணத்தினால் இந்த பறவைகளும் அழிந்து வருகின்றன. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இயற்கையினுடைய வரம் இந்த இந்தியன் ரோலர் பனங்காடை. அதை பேணி காக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையும் கூட. நன்றி.